أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولو أن قرآنا سيرت به الجبال أو قطعت به الأرض أو كلم به الموتى بل لله الأمر جميعا أفلم ييأس الذين آمنوا أن لو يشاء الله لهدى الناس جميعا ولا يزال الذين كفروا تصيبهم بما صنعوا قارعة أو تحل قريبا من دارهم حتى يأتي وعد الله إن الله لا يخلف الميعاد. ولو أن قرآنا سيرت به الجبال. இந்த குர்ஆனின் மூலமாக மலைகளை விளக்கப்பட்டாலும் அவு குத்தியாத் பிஹில் அர்லு அல்லது பூமிகள் துண்டாக்கப்பட்டாலும் அவு குல்லிம பிஹில் மௌத்தா அல்லது இறந்தவர்களை பேச வைக்கப்பட்டாலும் பல்லில்லாஹில் அம்ரு ஜமீஆ அனைத்து கட்டளைகளும் அல்லாஹ்வுக்கே உரியதாகும். அஃபலம் யஇஸில் லதீன ஆமனூ அல்லவ் யஷாஉல்லாஹு லஹதன் நாஸ ஜமீஆ. ஈமான் கொண்டவர்கள் எண்ணி பார்க்க வேண்டாமா? அல்லாஹ் நாடினால் இந்த ஒட்டுமொத்த மக்களையும் மூமின்களாக ஆக்கியிருப்பான் என்பதனை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா? வலா யஸாலுல் லதீன கஃபரு துஸீபுஹும் பிமா ஸனஉ காரிஅத்துன். இறைவனை நிராகரிக்கக்கூடியவர்கள் அவர்கள் செய்த தீய காரியத்தின் காரணமாக ஒரு உள்ளத்திலே பயம் இருந்து கொண்டே இருக்கும். அவு தஹல்ல அலைஹிம் தஹல்லு கரீபன் மின் தாரிஹிம். ஒன்று அவர்களுக்கு பேரிடை ஏற்படும் அல்லது அவர்களுக்கு அருகாமையில் பக்கத்து ஊரிலே பேரிடைகள் ஏற்படும். ஹத்தா யஅத்திய வஅதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வாக்கு வரும் வரை. இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மிஆத், நிச்சயமாக அல்லாஹ் வாக்குக்கு மாறு செய்யாதவனாவான் என்று 13வது அத்தியாயத்தில் 31வது வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதாவது முதலாவது செய்தி என்னவென்றால், இந்த குர்ஆனின் மூலியமாக நபியே, நீர் என்னதான் இவர்களுக்கு அற்புதங்களை எல்லாம் வெளிப்படுத்தினாலும், மலைகளை பிளந்தாலும் சரி, அல்லது பூமிகள் துண்டு துண்டாக ஆக்கப்பட்டாலும் சரி, அல்லது இறந்தவர்களை பேச வைத்தாலும் சரி, இவ்வளவு பெரும்பெரும் அற்புதங்களை எல்லாம் நீ செய்தாலும் இவர்கள் ஈமான் கொள்வார்களா என்றால் நிச்சயமாக என்ன செய்ய மாட்டார்கள், ஈமான் கொள்ள மாட்டார்கள். ஆனால் இதெல்லாம் இந்த குர்ஆனின் மூலியமாக நடத்தி காட்ட முடியும் என்பதை அல்லாஹ் இங்கு வலியுறுத்துகின்றான். இந்த குர்ஆனின் மூலியமாக இது மட்டுமல்ல, பொதுவாக இதற்கு முன்புள்ள நபிமார்களுக்கு இறக்கப்பட்ட வேதங்கள் இருக்கின்றது. அந்த வேதத்தின் மூலியமாக இந்த உலகத்திலே பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினார்கள். அந்த நபிமார்கள் இறந்தவர்களை உயிர்ப்பித்து காட்டினார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காற்றிலே கடந்து சென்றார்கள். அதே போன்று இன்று வரைக்கும் இருக்கக்கூடிய பெரும் அத்தாட்சிகள் எல்லாம் இருக்கின்றது. ஒரு இடத்தில் அல்லாஹ் குறிப்பிடும் போது சொல்லுகின்றான், இந்த கடலுடைய பூமி இருக்கின்றதே, அதை தரைகள் அந்த இடங்களை எல்லாம் நாம் என்ன செய்கின்றோம், சுருக்கி கொண்டே இருக்கின்றோம். இதை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா என்று கேட்கின்றான். இன்றைக்கு என்ன செய்ய, கடல் உள்வாங்கி விட்டது என்று சொல்கின்றார்களே. கடல் உள்வாங்கி விட்டது என்றால் என்ன அர்த்தம்? கடல் மட்டம் குறைகின்றது, தரை மட்டம் கூடுகின்றது. அல்லது கடல் மட்டம் உயர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது, தரை மட்டம் என்ன செய்கின்றது, குறைந்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் அவர்கள் சிந்திக்க வேண்டாமா என்று இந்த குர்ஆனிலே ஒரு வசனத்தில் அல்லாஹ் சூரத்துல் அன்பியாங்கிற அந்த வசனத்தில் அவர்கள் குறிப்பிடுகின்றார். ஆக இந்த உலகத்தில் எத்தனையோ அற்புதங்கள் என்னென்ன நடந்தாலும் இந்த குர்ஆனின் மூலியமாக இந்த மக்களுக்கு நீங்கள் அற்புதங்கள் நிகழ்த்தி காட்டினாலும் இவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், ஈமான் கொள்ளவே மாட்டார்கள். ஆனாலும் நபியே, இன்னொரு விஷயத்தை அல்லாஹ் இங்கே பதிவு செய்கின்றான், வலில்லாஹில் அம்ரு ஜமியா. இந்த நீ எது நடத்தி காட்டினாலும் சரி, அது உன்னுடைய சக்தியை கொண்டா, உன்னுடைய அற்புதத்தை கொண்டா எதுவும் நடக்க போவதில்லை. பூமியில நீங்க மௌத்தானவங்களை பேச வச்சாலும் சரி, அது உங்களுடைய சக்தியை கொண்டு பேச வைக்க முடியுமா என்றால் அதுவும் முடியாது. அல்லாஹ் நாடினால் அது நடக்கும். அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேச வைத்தார்கள். இதற்கு முன்ன எல்லா நபிமார்களும் என்ன செய்த அற்புதங்களை காட்டினார்கள். இதெல்லாம் அவருடைய சுய சக்தியின் மூலியமாக செய்து காட்டினார்களா என்று சொன்னால் கிடையாது. லில்லாஹில் அம்ரு ஜமியா, அனைத்து கட்டளையும் யாருக்குரியது, அல்லாஹ்வுக்குரியது. அல்லாஹ் நினைத்தால்
இறை தூதர்கள் மூலியமாக பல அற்புதங்களை என்ன செய்வான், நிகழ்த்தி காட்ட முடியும் அப்படிங்கிற செய்தியை சொல்லிவிட்டு, அதே நேரத்திலே மூமினானவர்கள் என்ன செய்யக்கூடாது, நிராசையாகிவிடக்கூடாது. அலம் யஇஸல்லதீன அலம் அஃபலம் யஇஸல்லதீன ஆமனு அல்லவ் யஷாஉல்லாஹு லஹதன்னாஸ ஜமீஆ. இந்த உலகத்திற்கு அனைத்து மக்களையும் அல்லாஹ் நாடினால் மூமின்களாக மாற்ற முடியும். இவரெல்லாம் மாறவில்லையே, இந்த அற்புதங்கள் எல்லாம் பார்த்து விட்டும் இன்னும் இவர்கள் மாறவில்லை என்பதற்காக மூமின்களாகிய நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நிராசையாகிவிடக்கூடாது. என்ன தெரியுமா காரணம்? வலா யஸாலுல்லதீன கஃபரு துஸீபுஹும் பிமா ஸனஉ. அவர்கள் செய்ததன் காரணமாக பேரிடர் அவர்களுக்கு ஏற்படும், அது ஏற்படத்தான் செய்யும். அல்லது தஹல்லு கரீபம் மின் தாரிஹிம், அல்லது அவர்களுக்கு பக்கத்தில் ஏற்படும். நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ பேரிடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. ஒன்று அநியாயம் செய்யக்கூடிய மக்களை நோக்கி அது வருகின்றது, அல்லது பக்கத்தில் ஏற்படுகின்றது, பக்கத்து நாடுகளில் ஏற்படுகின்றது. இது எல்லாம் பார்த்தும் இவர்கள் திருந்தாமல் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் என்ன காரணம்? அதற்காக நீங்கள் என்ன செய்து விடக்கூடாது, இந்த ஈமானை இழந்து விடக்கூடாது. ஈமானிலே நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். அங்கே அக்கம் பக்கத்தில் நடக்கக்கூடிய சுனாமிகள் நடக்குது, தப்பு செய்யக்கூடிய மக்களுக்கு மத்தியிலையும் அல்லாஹ் என்ன செய்வான், தண்டனை இறக்குவான். சில நேரங்களில் என்ன செய்வான் என்று சொன்னால் அருகாமையிலே இறக்குவான். அதை பார்த்தாவது இவர்கள் திருந்த வேண்டும் என்று இப்ப நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு அநியாயம் அக்கிரமம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த இந்திய திருநாட்டிலே. அல்லாஹ் நினைத்தா என்ன செய்யலாம், ஒரு செகண்ட்ல மோடியுடைய அப்பனை கூட பிடிச்சு உள்ளதுக்கு போட்டுறேன். ஒரு செகண்ட் தான் அவனுக்கு முடியும். ஆனால் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். பார்த்து அங்க பாரு, குஜராத்ல பாரு பூகம்பம் ஏற்பட்டுச்சு, மும்பையில பாரு பூகம்பம் ஏற்படுது, ஈரான்ல பூகம்பம் ஏற்படுது, ரஷ்யாவில் பூகம்பம் ஏற்படுது. அநியாயம் செய்யக்கூடியவர்களை அழிப்பதற்கு ஒரு செகண்ட் தான். ஆனால் அநியாயம் செய்யக்கூடியவர்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக இவைகள் எல்லாம் அக்கம் பக்கத்தில் நாம் என்ன செய்யணும், நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கின்றோம். அதான் அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது எப்படி சொல்கின்றான், அலைஹிம் கரீபம் மின் தாரிஹிம், அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய நாட்டுக்கு பக்கத்திலே ஏற்படும். இதையும் நாம செய்வோம். ஒன்று அவர்களுக்கு ஏற்படுத்துவோம், அல்லது பக்கத்தில் அருகாமையில் நாம் என்ன செய்வோம், ஏற்படுத்துவோம். ஹத்தா யஅத்திய வஅதுல்லாஹ், இது எது வரைக்கும் நடக்கும், அந்த கியாமத்து வரை வரைக்கும் இது நடந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் என்ன குறிப்பிடுகின்றான். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வாக்கு மாறாது. அல்லாஹ்வுடைய வாக்கு அல்லாஹ் வாக்குக்கு என்ன செய்ய மாட்டான், மாறு செய்ய மாட்டான் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான். சுப்ஹானக அல்லாஹு வ பிஹம்திக.